வியூவர்ஸ், வணக்கம் நண்பா. நான் உங்க நண்பன் நாராயணன். ஓகேவா, 2 நிமிஷத்துல 2000 ரூபாய் சம்பாதிக்கிறது எப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு விஷயத்த வெறித்தனமா நம்பணும். என்னடா விஷயம் கேட்குறீங்களா? என்னன்னா, இந்த உலகத்திலேயே இது தெரியுமா ஈஸியான வேலை பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான். ஆமா, இதை நீங்க 100% அக்செப்ட் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் இந்த 2 நிமிஷத்துல 2000 ரூபாவை ஈஸியா சம்பாதிக்கவே முடியும். அதே மாதிரி இந்த உலகத்திலேயே பணம் சம்பாதிக்க 2 வழிதான் இருக்கு. ஒன்று வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி பணம் சம்பாதிக்கணும், இல்லைனா வந்து ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி பணம் சம்பாதிக்கலாம். ஹார்ட் ஒர்க் பண்றவங்களுக்கு ரிஸ்க் எடுக்க தேவையில்லை, ஸ்மார்ட் ஒர்க் பண்றவங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தா போதும். பட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறது வந்து ஸ்மார்ட் ஒர்க் இருக்கு இல்லையா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் இந்த வீடியோவில் வெறும் ஒரு 5 ஸ்டெப்பு சொல்கிறேன் நண்பா. ஆனால் நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒருவேளை ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறது சுத்தமாக வேஸ்ட் நண்பா. ஸோ வாங்க போவோமா? வாங்க. ஓகே நண்பா, ஸ்டெப் நம்பர் 1, அதாவது நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கீழே வந்து ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு அந்த டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட என்ன தேவைன்னா, பேன் கார்டு, உங்கள் பேன் கார்டு, உங்கள் ஆதார் கார்டு, அதே மாதிரி உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் இருக்கு இல்லையா, பிஃபோர் 6 மந்த்தோட டீட்டெயில்ஸ் கேட்பாங்க நண்பா. அதை வச்சு நீங்கள் ஈஸியாக ஓப்பன் பண்ணிடலாம். ஓகேவா? அதே மாதிரி அந்த டிமேட் அக்கௌண்ட்டை எங்கே ஓப்பன் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே நிறைய ப்ரோக்கரேஜஸ் ஏஜென்ட்லாம் இருப்பாங்க டிமேட் அக்கௌண்ட், டிமெட்டீரியலைஸ்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்காண்டி. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஏஞ்சல் புரோக்கிங், ஜெரதா புரோக்கிங் அண்ட் அந்த ஷாருக்கான் புரோக்கிங் சொல்லிட்டு நிறையவே புரோக்கிங்ஸ் இருப்பாங்க நண்பா. அதை வச்சு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் டிமேட் அக்கௌண்ட்டை. ஏதாவது காசு செலவாகுமா அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது சில ஏஜென்ட், சில ப்ரோக்கரேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே ஓப்பன் பண்ணி தருவாங்க. உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் ஃபீஸ்னு வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து வாங்கிப்பாங்க. ஒரு 300 500 மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு சில ப்ரோக்கரேஜஸ் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதே உங்ககிட்ட இருந்து அந்த ஆனுவல் ஃபீ இருக்கு இல்லையா, அதை வாங்கிப்பாங்க. ஒரு 350 வாங்குவாங்க நண்பா, அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே வந்து ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுங்க. ஓகேவா? சரி நண்பா, ஸ்டெப் நம்பர் 2. ஓகேவா, நீங்கள் வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த ப்ரோக்கரேஜஸோட அப்ளிகேஷன் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் இந்த மாதிரி அவைலபிளாக இருக்கும். அந்த ப்ளே ஸ்டோரை உங்கள் மொபைலில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களே உங்களுக்கு ஒரு யூசர் நேம் கொடுத்துருவாங்க. ஓகேவா? அந்த யூசர் நேமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட உங்களோட டிமேட் அக்கௌண்ட் வந்து அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும் நண்பா. அதுக்கப்புறம் என்ன, அந்த டிமேட் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கிறது உங்களோட இஷ்டம்தான். ஸோ உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்து ஆட் பண்ணிக்கலாம் சம் அமௌண்ட், உங்களுக்கு பிடிச்ச அமௌண்ட். 10 ரூபாவாக இருக்கட்டும், 100 ரூபாவாக இருக்கட்டும், 1000 ரூபாவாக கூட இருக்கட்டும், நீங்கள் ஆட் பண்ணுறது தான் அமௌண்ட் டிமேட் அக்கௌண்ட்டில் வந்து. ஸோ இதுதான் நண்பா ஸ்டெப் நம்பர் 2, அதாவது பணத்தை வந்து ஆட் பண்ணணும் டிமேட் அக்கௌண்ட்டில். ஓகே நண்பா, ஸ்டெப் நம்பர் 3 இருக்கிறதுல இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு, நல்லாவே கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? நீங்கள் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணீங்க இல்லையா, அந்த அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதுக்குள்ளே 2 செக்டார்ஸ் இருக்கும். ஒன்று வந்து என்எஸ்சி, இன்னொன்று வந்து பிஎஸ்சி, அதாவது நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சொல்லிட்டு 2 இருக்கும். இந்த நேமை நீங்கள் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்த 2 ஸ்டாக்கையுமே திறந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து லட்சக்கணக்கான பப்ளிக் செக்டார்ஸ் கம்பெனிஸ் வந்து செக்ரிகேட் ஆகிருக்கும். அதில் நீங்கள் பண்ண வேண்டிய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே இருக்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து இந்த கம்பெனியோட ஷேர் வேல்யூ எவ்வளோ, இந்த கம்பெனியோட ஷேர் வேல்யூ எவ்வளோன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு கோத்ரூ பண்ணுங்கள். அதே மாதிரி என்எஸ்சின்னு சொல்லக்கூடிய அந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து நெஃப்டி 50/50ன்னு சொல்லிட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய டாப் 50 கம்பெனிஸ், பப்ளிக் செக்டார்ஸ் கம்பெனிஸ் வந்து லிஸ்ட் ஆகிருக்கும். நீங்கள் பண்ண வேண்டிய வேலை 3வது ஸ்டெப்பில் வந்து இந்த கம்பெனியோட ஷேர் வேல்யூ எவ்வளோ, இந்த கம்பெனியோட ஷேர் வேல்யூ எவ்வளோன்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணி கோத்ரூ பண்ணுங்க. அது போதும், அதுதான் முக்கியமான விஷயம். ஓகேவா நண்பா? ஸ்டெப் நம்பர் 4 நண்பா, இனிமே தான் நம்ம செஷனே வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. வாங்க பார்ப்போம். அதாவது ஸ்டெப் நம்பர் 4ல் வந்து நீங்கள் பண்ண வேண்டிய வேலை என்னதுன்னா, அதாவது பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் இருக்கும், நிறைய மேகசின்ஸ் இருக்கும். அதே மாதிரி சிம்பிளாக கூகுள் இருக்கு இல்லையா, அவங்க அதுலேயே மெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா
பிஸ்னஸ் ஸ்டடீஸ், பிஸ்னஸ் நியூஸ் சொல்லிட்டு நிறையவே பிஸ்னஸ் சம்மந்தமான நியூஸஸ் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டு பிஃபோர் 3 மந்த்தில் என்னெல்லாம் நடந்திருக்கு, எந்த கம்பெனி ஷேர் வேல்யூ ஏறி இருக்கு, எது இறங்கியிருக்கு, ஒருவேளை இறங்கியிருக்குன்னா எதுக்காண்டி இறங்கியிருக்கு, ஒருவேளை ஏறி இருக்குன்னா எதுக்காண்டி அந்த கம்பெனியோட ஷேர் வேல்யூ வந்து எவ்வளோ ஏறி இருக்குன்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ண கற்றுக்கோங்க ஃபஸ்ட்டு. அதாவது எஜுகேட் ஆகுங்கன்னு சொல்கிறேன், ஓகேவா? இந்த மாதிரி அனலைஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, என் கமெண்ட் பாக்ஸில் வந்து ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணி விடுங்க, ஓகேவா? இந்த கம்பெனியை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி விடுங்க. நான் நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இந்த மாதிரி மேகசின்ஸ்லாம் படித்து நிறையாவே வந்து பாயிண்ட்ஸை நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து உங்களுக்கான நான் வந்து ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணுறேன். 4வது ஸ்டெப் வந்து ஃபஸ்ட்டு எஜுகேட் ஆகுங்க இந்த ஷேர் மார்க்கெட்டை பற்றி. ஓகே நண்பா, இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து கிளைமேக்ஸுக்கு வந்துட்டோம். டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு, பணத்தை ஆட் பண்ணியாச்சு, எல்லாம் அனலைஸ் பண்ணியாச்சு, ஓகே. பட் இப்போ நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, ஏதாவது ஒரு கம்பெனி வந்து இந்த ஷேர் வேல்யூ வந்து நம்ம வாங்கினா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த ஷேர் வேல்யூவோட கிராஃப் வந்து உங்களோட அப்ளிகேஷனுக்குள்ளே அவைலபிளாக இருக்கும் நண்பா. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஒரு கிராஃப் வந்து என்ன கிராஃப், அது எப்படி அனலைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க, ஓகேவா? சரி, ஓகே நண்பா. இதுதான் வந்து ஒரு கம்பெனியோட கிராஃப்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கிராஃபில் வந்து க்ரீன் கலர் சிக்னலில் தெரியுது பார்த்தீங்களா, ஒரு கோடு மாதிரி, அந்த கோடு எல்லாமே பாசிட்டிவ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெட் கலர் கேண்டில் மாதிரி தெரியுது இல்லையா, ஒரு கோடு மாதிரி, அது எல்லாமே வந்து நெகட்டிவ் சிம்பிள் நண்பா. சின்னதாக பிளாக் கலரில் இருக்கு இல்லையா, அது வந்து செகண்டுக்கு செகண்ட் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிக்கிட்டே இருக்கும் ஷேர் ப்ரைஸோட வேல்யூ வந்து. அதனால அது வந்து பிளாக் கலர் கோடு மாதிரி சின்னதாக இருக்கும் நண்பா. இது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, ஓகே. அதே மாதிரி ஒரு 3 மாதத்தோட அந்த கம்பெனியோட கிராஃப் எடுத்து பார்த்துட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணணும். ஸோ இந்த 3 மாதத்தில் இந்த கிராஃபோட வேல்யூ, ஷேர் வேல்யூ வந்து எவ்வளோ பீக்கில் போயிருக்கு அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த ஷேர் வேல்யூவோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ டவுனில் வந்திருக்கு அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? நீங்கள் எந்த இடத்துல அந்த ஷேரை வாங்கணும்னா, ஒருவேளை நீங்கள் சூஸ் பண்ணுற கம்பெனி வந்து ஷேர் வேல்யூ ப்ரைஸில் வந்து டவுனில் இருக்குது, கிராஃப் வந்து டவுனில் இருக்குன்னா அந்த டவுனை வந்து அனலைஸ் பண்ணுங்கள். இந்த 3 மாதத்தில் இதுதான் வந்து கடைசியான டவுன் வேல்யூவான்னு அனலைஸ் பண்ணுங்கள். ஒருவேளை அப்படி இருந்துச்சுன்னா ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து அஷ்யூம் பண்ணிக்கலாம், சரி ஓகே 3 மாதத்துலேயே இதுதான் டவுன் வேல்யூவாக இருக்குது, ஸோ இதை விட கீழே போகாது, கீழே போகிறதுக்குள்ளான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது, இது வந்து அப்பாகக்கூடிய வாய்ப்புகள் வந்து 95% இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து அந்த ஷேர் வேல்யூவை வாங்கலாம் நண்பா. இது வந்து ஒரு சேஃபான ஜோன். அங்கே வாங்குனீங்கன்னா அடுத்த பாயிண்ட் வந்து ஷேர் வேல்யூ ஏறுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஏற 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 உங்களுக்கு வந்து க்ரீன் சிங்கிள் காட்டி 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 உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிக்கிட்டே இருக்கும், கரெக்டாக? அதே மாதிரி அந்த ஷேர் வேல்யூ வந்து பீக் தொடும் தெரியுமா? ஸோ அந்த பீக் தொட்டுருச்சுன்னா நீங்கள் அந்த இடத்துலையும் அனலைஸ் பண்ணணும். இந்த பிஃபோர் 3 மாதத்தில் வந்து இதுதான் மேக்ஸிமம் பீக்காக அனலைஸ் பண்ணுங்கள். ஒருவேளை அதுதான் மேக்ஸிமம் பீக்காக இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னதுன்னா, சரி ஓகேப்பா இந்த 3 மாதத்தில் இதுதான் மேக்ஸிமம் பீக், ஸோ அப்போ இதுக்கு மேலே ஏறுமா, அசம்ஷன் வந்து சான்சஸ் கம்மி தான். ஸோ இறங்குறதுக்கு உண்டான சான்ஸ் வந்து 95% இருக்குது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து அந்த ஷேரை வந்து சேல் பண்ணணும், அதாவது விற்கணும். அப்போ தான் உங்களுக்கு அதிகமான ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்கும் நண்பா. ஸோ இதில் நம்ம என்ன தெரியுது, நம்ம எங்கே ஷேரை வாங்கணும்னு தெரிஞ்சால் மட்டும் போகாது, அதே ஷேரை வந்து எங்கே விற்கணும்னு தெரிஞ்சிருக்கணும், ஓகேவா? ஸோ இதுதான் நண்பா. சரி, ஓகே சார், ஓகே நண்பா, கிராஃப்லாம் சொல்கிறீங்க, ஓகே. அந்த கிராஃப் வந்து ஏன் ஏறுது, ஏன் இறங்குது, இது எதனால் நடக்குதுன்னு டவுட் இருக்கா எல்லாருக்குமே? கண்டிப்பாக இருக்கும், எனக்கே இருந்துச்சு. ஆனால் அதுக்கு வந்து ஆன்சர் ரொம்ப ஈஸி தான் நண்பா, ஓகேவா? என்னதுன்னா, ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க இல்லையா உள்ள வந்து, அவங்க வந்து அந்த கம்பெனியோட ஷேரை வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க வச்சுக்கோங்களேன். வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த ஷேர் வேல்யூ ப்ரைஸ் வந்து ஏறிக்கிட்டே போகும். அதே ஷேர் வேல்யூ அவங்க வந்து அந்த ஷேரை வந்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க வச்சுக்கோங்களேன், அந்த ஷேர் கம்பெனியோட ஷேர் வேல்யூ வந்து டவுன் ஆகிட்டே போகும். சிம்பிள் நண்பா, அவ்வளோதான், ஓகேவா? அது போக ட்ரேடிங்கை பொறுத்தளவுக்கு 2 ஆப்ஷன் தான் நண்பா, ஒன்று பை, இன்னொன்று செல், ஓகேவா? ஸோ பை பண்ணுறதுக்கும் செல் பண்ணுறதுக்கும் எது சார் பெஸ்ட்டு செக்டார்னு கேட்டிங்கன்னா, பிஎஸ்சி என்எஸ்சியை கம்பேர் பண்ணும்போது நான் என்எஸ்சியை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன் தெரியுமா?
என்எஸ்சியில் தான் அதிகமான பையர்ஸும் இருப்பாங்க, அதிகமான செல்லர்ஸும் இருப்பாங்க. ஏன்னா நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம், ஓகேவா? அந்த பொருளை விற்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அங்கே வாங்குறவங்க அதிகமாக இருந்தால் தான் அந்த பொருள் விற்கும், கரெக்டாக? ஸோ அந்த கான்செப்ட் படி பார்க்கும்போது என்எஸ்சி தான் நண்பா என்னை பொறுத்தளவுக்கு பெஸ்ட்டு செக்டார். ஸோ அதே மாதிரி ட்ரேடிங்கை பொறுத்தளவுக்கு ரெண்டே டைப் ஆஃப் ட்ரேடிங் தான் இருக்குது. ஒன்று வந்து இன்ட்ராடே, ரெண்டாவது வந்து லாங் டேர்ம் ஹோல்டிங்னு சொல்லுவாங்க. இன்ட்ராடேனா என்ன சார்னு கேட்குறீங்களா? நீங்கள் ஒரு கம்பெனியோட ஷேர் வேல்யூ வந்து 10 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை காலையில் வாங்குறீங்க, 10 ரூபா ஷேர் வேல்யூவை வந்து ஒரு 100 ஷேர் வாங்குறீங்க, ஓகேவா? 100 ஷேர் வாங்கினதுக்கு அப்புறம் அதே டே அதே நைட்டில் வந்து அந்த கம்பெனியோட ஷேர் வேல்யூ வந்து ஒரு ஷேர் 5 ரூபா ஏறுது, 15 ரூபா ஆகும்போது அன்னைக்கு நைட்டே நீங்கள் அந்த ஷேரை வித்துடுறீங்க ஈஸியாக. ஸோ வித்துட்டீங்க, அதே டே ப்ராஃபிட்டை பார்த்துட்டிங்கன்னா அது இன்ட்ராடே நண்பா. அதுவே வந்து நீங்கள் ஒரு ஷேரை வந்து வாங்க போகிறீங்க, அந்த கம்பெனியை வந்து நல்லா அனலைஸ் பண்ணிட்டீங்க. ஸோ அந்த கம்பெனி கண்டிப்பாக பீக்கில் போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு ஃப்யூச்சரில். ஸோ அதனால அந்த கம்பெனியோட ஷேர் வேல்யூ இப்போ இன்னைக்கு 100 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கம்பெனியோட ஷேர் வேல்யூ ஒரு 1000 ஷேரை வந்து வாங்கி குவிச்சு வைக்கிறீங்க. ஸோ நீங்கள் அஷ்யூம் பண்ணபடியே, நீங்கள் நினச்சபடியே ஒரு 5 வருஷம் கழிச்சு அந்த கம்பெனியோட ஷேர் வேல்யூ வந்து 1000 ரூபா போயிடுச்சு. ஒரு ஷேர் வேல்யூ நீங்கள் வாங்கின 100 ரூபா ஷேர் வந்து 1000 ரூபா போயிடுச்சு. அந்த 5 வருஷம் கழிச்சு நீங்கள் அந்த ஷேரை விற்க போகிறீங்க. வித்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 5 வருஷம் லாங் டேர்ம் ப்ராசஸ்க்கு அப்புறம் விற்று நிறையா ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அதுதான் லாங் டேர்ம் ப்ராசஸ். நினச்சி பாருங்க நண்பா, ஒரு ஷேருக்கே உங்களுக்கு வந்து 900 ருபீஸ் ப்ராஃபிட் கிடைக்குது. அப்போ நீங்கள் உங்ககிட்ட வந்து 1000 ஷேர் இருக்குது. அப்போ வந்து பேங்க்கோட எஃப்டியை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்பவே அதிகமான ப்ராஃபிட், 10 மடங்கு அதிகமாக இருக்கும் நண்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது போக நம்ம இந்த கான்செப்டில் பார்க்குற மாதிரி 2 நிமிஷத்தில் 2000 ரூபா பாசிபிளான்னு கேட்டிங்கன்னா பாசிபிள் மாதிரி தான் தோணுது இல்லையா? எப்படின்னா, நீங்கள் இன்றைக்கி ஒரு ஷேரை வாங்குறீங்க, ஓகேவா? அந்த ஷேர் வேல்யூ வந்து 10 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து ஒரு 1000 ஷேரை வாங்குறீங்க நீங்கள். ஸோ அந்த ஷேர் வேல்யூ வந்து 2 நிமிஷத்தில் நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணி வாங்கிட்டீங்க. ஒரு 2 நிமிஷத்துல 10 ரூபா அந்த ஷேர் வேல்யூ ரொம்பலாம் ஏற வேணாம், 12 ரூபா ஆகுது. அப்போ நீங்கள் வாங்கின 1000 ஷேரை 2 நிமிஷத்துலேயே வித்துடுறீங்க என்எஸ்சியில் வந்து. அப்படி வித்துட்டிங்கன்னா என்ன ஆகும்? 2 நிமிஷத்தில் 2000 ரூபா ஈஸியாக சம்பாதிச்சுட்டு போகலாம் இல்லையா? அதுதான் நண்பா, கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும்னு நான் சொல்ல வரல, சம்பாதிக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குன்னு தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல வரேன் நண்பா. அது போக ட்ரேடிங், ஷேர் மார்க்கெட்னு சொல்லாலே நிறைய பேர் வந்து ஐயோ என் பணம் போயிருமோன்னு நினச்சி பயப்படுறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் கேளுங்களேன். நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன். நான் அந்த கம்பெனியில் ஒரு 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டிருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பத்தலை. அதனால் பப்ளிக் செக்டார்ஸ் மூலிமா க்ரௌட் ஃபண்டிங்லேருந்து ஒரு 10 லேக்ஸை எடுத்துக்கிட்டு நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது வந்து ப்ராஃபிட்டாக கிடச்சா நான் உங்களுக்கு திரும்பி கொடுத்துருவேன், ஓகேவா? அந்த ஷேர் வேல்யூ படி உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ இதில் வந்து நீங்கள் நல்ல எஜுகேஷனை வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு உள்ளே வந்தீங்கன்னா லாஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி நண்பா, நல்லாவே தெரிஞ்சுக்கோங்க. இது தெரியாமல் உங்களோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த உலகத்திலே பணம் சம்பாதிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு 24 மணி நேரமும் கடுமையாக உழைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த வீடியோவை அமுச்சு வைங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது போக நீங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அந்த பட்டனை தவிர்த்து லைக் பட்டன், ஷேர் பட்டன், கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு நிறைய செக்ஷன்ஸ் இருக்குது. அதில் ஏதாவது ஒரு செக்ஷனை இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுங்களேன், யூஸ் பண்ணி தான் பாருங்களேன். தேங்க்யூ நண்பா. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து உங்களை சூப்பராக மீட் பண்ண போகிறது உங்கள் நண்பன் நாராயணன், நம்ம சேனல் பெஸ்ட் மார்க்கெட்டிங் சேனல். தேங்க்யூ.